2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் ஒளியும் ஆரோக்கியமும் சேர பாலமுருகன்ட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ணா பேர் ஆஸ்ட்ரோ மாதிரி எப்படி விஷயம் பாருங்க, ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பலன் சொல்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பேசவே மாட்டான், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜோசியர் வந்து சொன்னா இன்னொரு ஜோசியர் அதை ஆப்போசிட்டா தான் சொல்லுவேன். இவர் ஒரு தடவை ஒரு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்றேன், அந்த அம்மா எடுக்கல. எடுக்கிற வரைக்கும் அடிக்கிற ராசி விருச்சிக ராசி. ஏன்னா ஒண்ணு இவா டிப்ரெஷன்ல போயிடுவா, இல்ல மற்றவாளை டிப்ரெஷன்ல போக வச்சிடுவா. அதுதான் விருச்சிக ராசி. இந்த வருஷம் இருக்கிறதுலே யோகம். நீங்க விருச்சிக ராசிகிட்ட எப்ப வேணாலும் கேளுங்க, எப்போ நீங்க கேட்டா எனக்கு நேரம் சரியில்லை தான் சொல்லுவோம். என்னத்த வாழ்க்கையோ போயிட்டு இருக்கு. அதுதான் விருச்சிக ராசி. இந்த வருஷம் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஓடி போனவனுக்கு 9ல வியாழன், 9ல குரு வர போறார். அதாவது வானத்துல இருந்து கூரையை பிடிச்சிட்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொட்ட போறது. என்னதுன்னு கேட்கணும், பணம் கொட்ட போறது. அப்படின்னா வேற எதையும் நினைச்சிடக்கூடாது. ஸோ அதனால இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி, தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, வீடு மண்மனை யோகம் நல்லா இருக்கு, சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும். எந்த தோஷம் இருந்தாலும் மேரேஜ் முடிச்சிருங்க. எந்த தோஷம் இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்கு கண்டிப்பா இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம், குழந்தை கன்ஃபார்ம். ரொம்ப ரொம்ப சிறப்பான அற்புதமா இருக்கு. விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் தீபாவளி தலை தீபாவளி சத்தியம், இதுல எந்த சந்தேகமே கிடையாது. பொதுவா விருச்சிக ராசிக்காரங்க பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க அவங்களுடைய அம்மா பேச்சை கேட்கணும், தங்கச்சி கூட பிறந்த சிஸ்டர்ஸ் அவங்க பேச்சை கேட்கணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி பேச்சை கேட்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு பேச்சை கேட்கணும். பெண்களுடைய பேச்சை கேட்டாதான் அவனுக்கு விடியும். ஏன்னா அவன் எப்போதுமே ஒரு ஆசிலேஷனாவே இருக்கும். காலையில 10 மணிக்கு வரேன்பா, 12 மணிக்கு வரலன்றான், 3 மணிக்கு ஓகே போலாம்பா, 7 மணிக்கு படுத்துருவான். அவங்களுக்கு எப்போது, ஏன்னா அந்த சந்திரன் பலகீனமா இருக்கிறதுனால எப்போதுமே அவங்க ஒரு கன்ஃபியூஷனே இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷனுக்கு அவங்க சத்யநாராயணா பூஜை பண்ணணும். ஒவ்வொரு பௌர்ணமியும் போது சத்யநாராயண பூஜை பண்ணணும். சத்யநாராயண பூஜை எங்க பண்றாங்கன்னா, நம்ம ராகவேந்திரர் மடத்துல எல்லா ராகவேந்திர மடத்துலையும் பண்றாங்க. கண்டிப்பா அவங்க கலந்துக்கணும். பட் 2026ல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும், குழந்தை பாக்கியம், வீடு வாசல் மண்மனை காரெல்லாம் கூட வாங்கிடும். ஓஹோன்னு இருக்கு. 1.5 வருஷம் நல்லா இருக்கு. நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த வருஷம் 3 பயிற்சி இருக்கு. கண்டிப்பா இந்த 3 பயிற்சியில நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பா வரும். வாழ்த்துக்கள்.